சொன்னார். உடனடியாக நான் கபாலி இடத்தில் சென்று முறையிட்டு விட்டேன் என்று அடுத்த ஒரு தகவலை சொன்னார். இடத்தில் கேட்கின்றவர்களுக்கும் நான் இதையே தான் பதிலாக சொல்கிறேன். யாராவது இல்லை இது இவ்வளோ நேரம் ஆகுது, ஏன் இதுக்கு இவ்வளோ தடை வருகிறது? இப்போ சாதாரணமாக மார்கழி மாதம் கோயில்களில் திருவாசகம் ஓடக்கூடிய காரணம். ஆனால் அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, திருவாசகத்தை வெளியில் ஸ்பீக்கராக வச்சு சவுண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணியாச்சு. ஆனால் இந்த மாதிரியான கோயிலுக்குள்ள ஒரு சத்தம் வருவது போல வெளியில் கூட பேசுகிறார்கள், நடக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் இதை எதிர்க்க முடியாது. ஆனால் இறைவனிடத்தில் முறையிடலாம் என்பதை பணிவாக தெரிவித்து, நமக்கு எந்த தடை வந்தாலும் எந்த தாமதம் வந்தாலும் இறைவனிடத்திலே முறையீடு செய்வது மட்டும்தான் நாம் செய்ய வேண்டியது. நாம் வேறு யாரிடத்திலும் முறையீடு செய்வது நம்முடைய வழக்கமில்லை. என்றால் என்னுடைய நண்பர் ஒருவருக்கு இல்லற வாழ்க்கையிலே பிரச்சனை. அந்த இல்லற வாழ்க்கையிலே பிரச்சனை என்று வந்த உடனே என்னுடைய நண்பருடைய மனைவி புரிந்து சென்று விட்டார். உடனடியாக அந்த சுற்றத்தார்கள் எல்லோரும் சொன்னது, உடனடியாக அவளை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சிரு அப்படின்னு. ஆனால் என்னுடைய நண்பர் ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார். நான் போலீஸ்க்கோ கோர்ட்டுக்கோ போக மாட்டேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? அந்த அம்மா போயிட்டாங்க, நீங்க ஒதுக்கி வைக்க வேண்டியதானே, டைவர்ஸ் பண்ண வேண்டியதானே? இல்லை, நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டீங்க? நான் வக்கீலையோ போலீஸையோ சாட்சியா வச்சு கல்யாணம் பண்ணிக்கல, அக்னியை சாட்சியா வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒரு கோயில்ல தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு முறையீடு செய்வேன், இல்ல கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு முறையீடு செய்வேன். நான் அக்னியை சாட்சியாக வைத்துதானே திருமணம் செய்து கொண்டேன். அந்த அக்னி இதற்கான பதிலை கூறட்டும் என்று சொன்னார். ஏறத்தாழ 8 ஆண்டுகள் கடந்து விட்டன. அதுக்கப்புறம் அந்த அம்மா மனம் திரும்பி வந்துட்டாங்க. மனம் திரும்பி திரும்ப வந்துட்டாங்க. இன்றைக்கு அவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன போது நான் கேட்டேன், இப்படி ஒரு வைராக்கியமான சிந்தனை. எதை சாட்சியாக வைத்தோமோ அதனிடத்தில் தான் நாம் முறையீடு செய்ய வேண்டும். நாம் அக்னி சாட்சியாக திருமணம் செய்து கொண்டோம், அக்னி இடத்திலேயே முறையிடுவோம் என்று நான் முறையிட்டேன். அதற்கு செழுமையான பலன் கிடைத்தது என்று சொன்னார். இந்த அடியார் பெருமக்களினுடைய வரலாற்றை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த அடியார் பெருமக்கள் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய அடியார் தண்டி அடிகள் என்ற அடியார். இவர் பிறவியிலேயே கண் கிடையாது. நமக்கு நம்ம பேருக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் பார்வை இருக்கு, ஆனா நமக்கு பார்வையே கிடையாது, இலக்கே கிடையாது. ஆனா தண்டி அடிகளுக்கு பார்வை இல்லை, ஆனால் அகப்பார்வை அதிகமாக இருந்தது, இலக்கு இருந்தது. நமக்கு கண் இருக்கு ஆனா பார்வை இல்லை. ஆனால் தண்டி அடிகளுக்கு கண் பார்வை இல்லை, ஆனால் அகமுகமாக பார்க்கக்கூடிய அந்த அகப்பார்வை இருந்தது. அதுதான் இந்த புராணத்தினுடைய சிறப்பு. தண்டி அடிகளினுடைய புராணத்தை கேட்டால் வாழ்க்கையில உயர்வு கிடைக்கும். கண் நோய் யாருக்காவது இருந்தா அந்த கண் நோய் விலகிடும். இந்த தண்டி அடிகளினுடைய புராணத்தை கடந்த ஒரு வாரமா நான் படிச்சுட்டு வரேன். இது 2வது முறை, 3வது முறை, 4வது முறை, எத்தனாவது முறை படிக்கிறோங்கிறது இல்லை, படிச்சுக்கிட்டே வரேன். கண் ஜென்ரலா செக்அப் பண்ற ஒரு ஆஃப் டே லீவு, அதனால போய் டாக்டரை செக்அப் பண்ணிடுவோன்னு போனா டாக்டர் சொல்றாரு, சார் கண்ணில் அதிகமான ப்ரெஷர் இருக்கு, என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்லி அன்றைக்கே உடனடியாக மருத்துவ குழு எல்லோரும் சேர்ந்து பரிசீலனை செய்து அன்னைக்கே லேசர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. சாயங்காலம் ஒரு மதியம் 1 மணிக்கு வந்த உடனே எங்களுடைய நண்பர்கள் குழாமெல்லாம் பேசணும், நேற்று நல்லா தானே இருந்தேன், காலையில் ஜெனரல் செக்அப் போனேன், உடனடியாக மருத்துவ குழு பரிசோதித்தார்கள், உடனடியாக லேசர் முடிஞ்சிடுச்சு, அந்த குளோக்கோமா கட்டி இருந்தது உள்ள அகற்றப்பட்டு விட்டது அப்படின்னு அவர் உடனே சொன்ன உடனே அது ஆச்சரியமா இருக்கு. ஒரு நாள்ல இவ்வளவு ப்ராசஸ் எப்படி நடந்தது? நான் பண்ணல, தண்டி அடிகள் புராணம் இதனை செய்வித்திருக்கிறது. நான் அதை படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதாவது பெரிய புராணத்துல 3591வது பாடல்ல அது ஆரம்பிக்கும். 3592வது பாடல்ல இருந்து நாம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். பெரிய புராணத்துல தண்டி அடிகள் புராணத்தை கேட்டால் கண் நோய் எதுவாக இருந்தாலும் குணமாகிவிடும். பொதுவாக கண்ணோட ப்ரெஷரை நீங்க எல்லாம் பவரை செக் பண்ணுவோம், கண்ணோட ப்ரெஷரை ரொம்ப ரேரா தான் செக் பண்ணுவாங்க. நிறைய பேர் அதை செக் பண்ணாம விட்டுருவாங்க.
அதுக்கப்புறம் இந்த சைடு விஷன்லாம் அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் தான் அது கண்டுபிடிக்கவே படுவான். அது ஒரு மறைவாக இருந்து தாக்கக்கூடிய நோய் அப்படின்றாங்க மருத்துவர் அறிஞர்கள். ஆனால் அந்த நோயே கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டது என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க தண்டியடிகளுக்கான சிறப்பை தவிர மருத்துவர்களுக்காகவோ என்னுடைய சிறப்போ இல்லை. முழுக்க முழுக்க தண்டியடிகளுக்கான சிறப்பு என்பதை சொல்லி இந்த புராணத்தை யாரெல்லாம் செவிமடுக்கின்றார்களோ அவர்களுடைய துன்பங்கள் நீங்கிவிடும். கண் பார்வையிலே ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடு நீங்கிவிடும் என்பதை சொல்லி செயல்களிலே வெற்றியை தரக்கூடிய ஒரு புராணம் அப்படின்னு பார்த்தா அது தண்டியடிகளுடைய புராணம். தண்டியடிகளுக்கு இயற்கையிலேயே கண் பார்வை இல்லைன்னு சொல்லும். ஆனால் திருநீர் பூசக்கூடிய சிவனிடத்திலே அதிகப்படியான ஈடுபாடு கொண்டவர் தண்டியடிகள். நாட்டமிகு தண்டிக்கு அடியேன் என்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தண்டியடிகள் திருவாரூரிலே பிறக்கக்கூடிய பேரு பெற்றவர். பெருமை தவமுடையார் அண்டவாணர் மறைபாடு ஆடும் செம்பொற் கடல் மனத்து கொண்ட கருத்தின் அகநோக்கும் குறிப்பே அன்றி புறநோக்கும் கண்ட உணர்வு துறந்தார் போல் பிறந்த பொழுதே கண்காணார். அகப்பார்வை இருக்கிறது, புறப்பார்வை இல்லை. நமக்கு புறப்பார்வை இருக்கிறது, அகப்பார்வை இல்லை. என்ன சார் அகப்பார்வை இல்லையா? அதனாலதான் நமக்கு வரப்போறது தெரியல, அடுத்த வினாடி என்ன நடக்குங்கிறது தெரியல. இது வந்தாச்சுன்னு வந்ததை நினைத்து நினைத்து வருந்துகிறோமே தவிர வரப்போறதை நினைத்து நாம் ஒருபோதும் மகிழ்ச்சி அடையறதில்லை. வரப்போறதை நினைச்சு மகிழ்ச்சி அடையறதில்லை. சிஏ எக்ஸாம் கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டே இருக்கானே தவிர சிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா there is no retirement for him. 60 வயசு 58 வயசுக்கு ரிட்டையர்மெண்ட்டுங்கிறதே கிடையாது. அந்த ஆள் உயிரோட இருக்கிற வரைக்கும் சைன் பண்ணிட்டு இருக்கலாம், ஆடிட் பண்ணிட்டே இருக்கலாம். உடல் வலுவாக இருக்கின்ற வரையிலும் பணம் சம்பாதிக்கலாம். நீங்க ஏதாவது ஒன்று கடினம்னு நினைக்கிறத காட்டிலும் அதனால் வரக்கூடிய பலனை எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது படிச்சா இது கிடைக்கும். குழந்தைகளுக்கு அதை விதைக்க வேண்டும். குழந்தைங்க நீ இந்த படிப்பு படிச்சினா, நீ ஐஏஎஸ் படிச்சினா, கலெக்டர் ஆனீனா, எஜுகேஷன் மினிஸ்டர் ஆனீனா இதை இப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். நம்ம வீட்டில் சைரன் பொருத்திய கார் இருக்கணும், அதுக்கான படிப்பை நீ படி அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். அப்போ நம்ம வீட்டில் ஏன் இப்போ சைரன் பொருத்திய கார் இல்லை, நான் தான் சரியா படிக்கல அதனால இல்லை, நீ படிச்சுன்னா வந்துடும் அப்படிங்கிறத சொல்லி தந்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா படிக்க ஆரம்பிக்கும். இந்த அகப்பார்வை வந்துடுச்சுன்னு சொன்னா குழந்தைங்க முழுக்க முழுக்க இந்த பைஹார்ட் பண்ற மெத்தட்ல இருந்து மாறிடும். அது தானாக ஒரு முறை படிச்ச உடனே இந்த போட்டோகிராஃபிக் மெத்தட் மாதிரி உடனடியா பார்த்த உடனே மனதில் பதித்து போகும். சேக்கடார் சுவாமிகள் சொல்றாரு, இவருக்கு புறப்பார்வை இல்லையே தவிர அண்ட வானவர்தம் திருநீர் அணிந்த சிவபெருமானினுடைய கடலை நினைக்கக்கூடிய அகப்பார்வை இருந்தது. பிறந்த பொழுதே புறப்பார்வை இல்லை, அகப்பார்வை இருக்கிறது என்று பதிவு செய்கிறார். குழிவாய் என்ன சிறப்பு தெரியுங்களா? இப்போ நம்முடைய இந்த குஜராத் மாநிலத்துல இந்த நான் சொன்னது இந்த நூற்றாண்டு 2010 நடந்த நிகழ்வு இது. குஜராத் மாநிலத்துல ஒரு நண்பருக்கு கண் பார்வை கிடையாது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குளத்தை சீர்திருத்த வேண்டும், குளத்தை செழுமைப்படுத்த வேண்டும், தூர்வார வேண்டும் என்று அரசுக்கு கடிதம் எழுதுகிறார். தொடர்ந்து கடிதம் எழுதி பார்க்கிறார். அந்த கடிதத்திற்கான எந்த பதிலும் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம தன்னுட்ட இருந்த கொஞ்சம் கொஞ்சமான பணத்தை வச்சுட்டு கண்ணு தெரியாது ஊர் மக்களை எல்லாம் திரட்டி அந்த குளத்தை சுத்தப்படுத்தி இன்றைக்கு அங்கே தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய விளைச்சல் நிலங்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றனவா. கண்ணு தெரியாத ஒரு ஆளு. உடனடியா அந்த செய்தி குறிப்பை படிச்ச உடனே எனக்கு தண்டியடிகள் தான் நினைவுக்கு வந்தார். தண்டியடிகளுக்கு கண் பார்வை கிடையாது. மண்ணை வைத்துக் கொண்டு சமணர்கள் செய்யக்கூடிய செயல்களினால் எங்கேயும் கமலாலயம் என்கின்ற 5 வேலி குளம் பாதிக்கப்படுமோ என்று பயந்து அந்த குளத்தை தூர்வாருவதற்கான பணிகளிலே இறங்குகிறார். அந்த குளத்துக்குள்ள இருக்கக்கூடிய மண்ணை வெட்டி கொண்டு வந்து வெளியே கொட்டணும். தண்ணியடிகளுக்கு கண் தெரியாது. 2-3 விஷயங்களை படிக்காம இருந்தோம்னா இந்த தேசம் நன்றாக இருக்கும். கன்னி பெண்களையும் தண்ணீரையும் படிக்காத இந்த தேசமாக இருந்தால் இந்த தேசம் நன்றாக இருக்கும். ஒரு திருமணமாகாத பெண் இருக்கிறாள் என்று சொன்னால் அவளை பற்றி அவதூறு பேசுவது நமக்கு பொருந்தாத ஒன்று. அவள் தவறான செயல்களையே செய்து வந்தாலும் கூட அதை நாம் சொல்லக்கூடாது. தண்ணீர் எப்படி உற்பத்தியாகி வந்தாலும் சரி அதை பற்றி குறை கூறுவதற்கு நமக்கு தகுதி கிடையாது.
தண்ணீர், பெண், தாய், இந்த மூன்றையும் பழிக்கவே கூடாது. அந்த குளத்து தண்ணீரை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக தண்டியடிகள் முயற்சி செய்கிறார். கண் பார்வை கிடையாது. அப்ப என்ன பண்றாரு, கரையில ஒரு கம்பு நடுறாரு. கமலாலய குளத்துல ஒரு கம்பு நடுறாரு. இன்றைக்கும் சென்று பார்த்தீர்கள் என்றால் தண்டியடிகள் இந்த குளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக இறங்கிய இடம் என்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறார்கள். அங்க நான் திருவாரூரிலே பிறந்தவன். இப்ப போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய கரையெல்லாம் உடைஞ்சிருக்கு. நிரம்ப கரையெல்லாம் உடைஞ்சு திரும்ப மாநகராட்சி அதை சுத்தப்படுத்துவதற்காக எல்லா ஏற்பாடையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல நாட்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்வார்கள், செய்கிறார்கள், செய்து கொண்டே இருப்பார்கள் போலிருக்கிறது. ஏறத்தாழ 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சென்ற போதும் செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது நான் சென்ற போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தண்டியடிகளை போல ஒரு மனிதர் வந்தால் அது உடனடியாக நடந்தோடும். தண்டியடிகள் அந்த கரையில ஒரு கம்பை நட்டு, குளத்துல ஒரு கம்பை நட்டுட்டு இரண்டுக்குமாக ஒரு கயிறு கட்டுகிறார். நம்ம இன்னைக்கு சொல்றோம் மாடிப்படி அமைச்சா அந்த மாடிப்படி ஓரத்துல கைப்பிடி சுவர் ஒண்ணு வைக்கணும், ஏறி போகலாம் அப்படின்னு. கண்டறியாத என்னுடைய நண்பர்கள் யாராவது வந்தா நீங்க வந்து அந்த சுவர்கிட்ட என்ன நிறுத்திட்டு நான் அப்படியே தடவி ஏறிடுவேன். என்னுடைய நண்பர்கள் அந்த மாடிப்படியில் அந்த சுவர்கிட்ட நிறுத்திட்டா போதும், அவர் அந்த மாடிப்படி முழுசா இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு உதவி வேணும். அது வரைக்கும் எனக்கு உதவி வேண்டாம். நான் அப்படியே பிடிச்சிக்கிட்டே போவேன். மாடிப்படியை நீங்க எப்போதெல்லாம் பாக்குறீங்களோ அதுல ஒரு செய்தியை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மாடிப்படியில ஏறும்போது புடியை பிடிச்சுக்கிட்டு ஏறுவீங்க. முதல் புடி பிடிச்சிட்டு தானே ஏறிடும். அதுதானே உதவி செஞ்சது. அதுக்காக கடைசி படியில நாம ஏறுகின்ற வரையிலும் எனக்கு முதல்ல உதவிச்சு, அதனால இந்த புடியை நான் மறக்கவே மாட்டேன், விடவே மாட்டேன்னு அங்கேயே பிடிச்சுக்கிட்டு நின்னீங்கன்னா நீங்க அங்கேயே நின்றுடுவீங்க. அந்த புடியை விட்டுட்டு அடுத்த புடியை பிடிச்சுதான் ஆகணும். அதனால நிரம்ப பேரு எங்கேயாவது வெளியூர் போகணும்னா இல்ல எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு என்னால போக முடியாது, எனக்கு ஹோம் சிக் உண்டு, நான் வீட்லயே இருப்பேன், வீட்லயே படிப்பேன், வீட்டுக்கு பக்கத்திலேயே வேலை பார்ப்பேன், அப்படி இருக்கிறவங்களால முடியாது. ரொம்ப தூரம் போகணும். சென்றிடுவீரட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைக்கு ரொம்ப தூரம் போகணும். ஆனா அங்கேயே போயிடக்கூடாது, திரும்ப இங்க வந்துடும். அதுதான் சிறப்பை தவிர அந்த மாடிப்படி அதை உணர்த்தும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் புடியை பிடிக்கின்ற போது இந்த புடியை விட்டால் தான் அடுத்த புடி உங்களுக்கு கிடைக்கும். மனசு குரங்கு மாதிரின்னு சொல்லும் போது எங்க குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், மனசு குரங்கு மாதிரின்னு சொல்லி குரங்க கேவலப்படுத்தாதே. மனசு அதை விட கீழானதான். ஏன்னா குரங்குக்காவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவுவதற்கு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு அது தாவிடும். மனசு தாவவும் தாவாது, இருக்கவும் இருக்காது. கோயிலுக்கு வந்தா வீட்டுல என்ன ஆச்சோன்னு பதறும். வீட்டுல இருந்தா கோயில்ல என்ன நடக்குதோ, சுவாமி வந்திருப்பாரா, புறப்பாடு ஆயிருக்குமான்னு போறவங்க வரவங்களா. அதுவும் இந்த மாதிரி ரிஷப வாகனம், ஏதாவது ஒரு சுவாமி அதிகாரானந்தி புறப்பாடு, வீட்டுல வாசல்ல நின்றுட்டு சுவாமி புறப்பட்டாச்சா, அது புறப்பட்டா என்ன, புறப்படலன்னா என்ன, நீ வந்து பார்க்க வேண்டியது தானே. வரவும் போறவங்கலாம் கேட்டுக்கிட்டு இதுல 2 பேர் சொல்லுவாங்க, நான் கோயிலுக்கே போல, நான் சுவாமி பார்க்க போல. அவன் ஏதோ கரியா வாங்க போயிருப்பான், அவனை பார்த்து சுவாமி புறப்பட்டாச்சா அப்படின்னு கேட்டா அப்போ யார் இடத்துல என்ன கேட்க வேண்டும், நம்மால் விசாரிச்சுக்கிட்டே இருப்பான். மனசு அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். இந்த அலைபாய்வதை மாற்றுவதற்கு நமக்கு அதை சொல்லித்தருது. இந்த புடியை விட்டு இன்னொரு புடியை பிடித்துக்கொள். ஏன்னா இந்த உலக பற்றை மறப்பதற்கு இறைவனுடைய தாளினை பற்றிக் கொள்ள வேண்டும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்று விடணும்னு சொன்னா எதை பிடிச்சுக்கணும், இந்த பற்றையெல்லாம் எவரொருவன் துறந்து நிற்கின்றானோ அவருடைய பற்றை குறைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனை வணங்குனா சார் அங்கிங்கனாதபடி எங்கும் பறந்து இருக்கக்கூடிய பரம்பொருளுக்கு எதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம். மனசு நிலைப்படாது. அதை நிலைப்படுத்துவதற்காக ஒரு கபாலீஸ்வரன், கற்பராவாள், பொத்தேர் அப்படின்னு வச்சிருக்கோம். நிலைப்படாத இந்த மனதை நிலைநிறுத்துவதற்காக வைக்கப்பட்ட ஒரு குறியீடே தவிர இந்த குறியீடு தான் அனைத்தும் என கருதினால் நம்மை போல முட்டாள் யாரும் இல்லை. இங்க இருந்தாதான் இங்கதான் இருக்கிறார் கபாலீஸ்வரர். அப்ப இங்க இல்லையா, வேற இடத்துல இல்லையா? எல்லாருக்குள்ளாகவும் எல்லாத்துக்குள்ளாகவும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அவனை காண்பதுதான் நம்முடைய மகம் சனாதன தர்மம். நமக்கு வேறு விதமான சிந்தனை கிடையாது. நம்மை திட்டுகின்றவர்களிடத்தில் கூட இறைவனை தரிசிப்பதுதான் நம்முடைய சனாதன தர்மம். சுவாமி என்னை இப்படி திட்ட வைக்கிறான், பரவாயில்லையே, நல்லா தானே திட்டான் என்ன,
அப்படின்னு சந்தோஷப்படணும். ஆனா இயல்புல முடியல. ஆனா அப்படி சந்தோஷப்பட்டா அதுதான் நம்முடைய சனாதன தர்மம். தண்டியடிகள் கரையில ஒரு கோலை நட்டார், குளத்துல ஒரு கோல் நட்டிருக்கிறார். இந்த இரண்டுக்கும் இடையில கயிறு கட்டியிருக்கார். இத நிறைய பெரிய புராணத்துக்கான உரை எழுதியவர்கள் ரொம்ப பேர் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த பிறப்புக்கும் இந்த பிறப்புக்கும் பாலமா இருக்குது இந்த பிறப்பு. முந்தைய பிறப்பிற்கும் அடுத்து வரக்கூடிய பிறப்பிற்கும் நம்முடைய இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிறப்பு ஒரு பாலம். அதை குறியீடா காட்டாராம். கரையில இருக்கிறது அடுத்த பிறப்பு, தண்ணியில இருக்கிறது போன பிறப்பு, இந்த கயிறு இப்போதைய பிறப்பு. இந்த கயிற்றின் வழியாக நான் அடுத்த பிறப்பை போய் சேரணும். கருத்துரை எழுதுகின்ற போது பாத்தீங்கன்னு சொன்னா, சேக்கிழார் அப்படி எந்த விதமான குறியீடும் செய்யல. சேக்கிழார் குறியீடு செய்தது இதுதான்: குழிவாய் அதனில் குறிநட்டு கயிறும் குலக்குலையில் இழிவாய் புறத்து நடுத்தறியோடு இசைய கட்டி இடை தடவி வழியால் வந்து மண் கல்லி எடுத்து மறித்து தடவி போய் ஒழியா முயற்சியால் உய்த்தார் ஓதும் எழுத்தஞ்சுடன் உய்ப்பார். தொடர்ந்து முயற்சி செய்யணும். சில பேர் வெற்றி கிடைக்கலன்னு சொன்னா ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பு முயற்சி செஞ்சுட்டு, எங்க சார் வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது, சுவாமி தரிசனமே கிடைக்க மாட்டேங்கிறது, பேசுவதற்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது, புகழே கிடைக்க மாட்டேங்கிறது, செல்வமே கிடைக்க மாட்டேங்கிறது, என்னுடைய கணவனுக்கு இடத்துல அன்பே கிடைக்க மாட்டேங்கிறது, கணவனிடத்துல வந்து அன்பு கிடைக்கல, மனைவியின் இடத்துல வந்து அன்பு கிடைக்கல, இப்படி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சு பார்த்து முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்ச உடனேயே விட்டுடுறாங்க. ஆனா அந்த முயற்சி இல்லையா, ரொம்ப நாள் செய்யணும். எவ்வளவு நாள் செய்யணும்? எப்ப வெற்றி கிடைக்குதோ அது வரைக்கும் முயற்சி செய்யணும். எப்ப வெற்றி கிடைக்கிறதோ அது வரைக்கும் முயற்சி செஞ்சா அதுக்கு பேர் தான் முயற்சின்னு பேர். ஏன்னா புறப்பாடுலாம் சுவாமி நடக்கும் போது, அம்மா சுவாமி வரைச்சே என்னை எழுப்பியான்னு குழந்தை கேட்கும். ஆனா இவங்க எழுப்ப மாட்டாங்க. குழந்தைய எழுப்பாம போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துருவாங்க. மறுநாள் காத்தால குழந்தை கேட்கும், ஏமா நீ என்னை எழுப்பல அப்படின்னு. நான் உன்னை எழுப்பி பார்த்தேன், நீ எழுதுக்கவே இல்லை அப்படின்னு பூசாம போய் சொல்லிடுவாங்க. ஏன்னா எழுப்பினா இவன் எழுதுக்க போறதில்ல, இவனை தூக்கிட்டு வேற போகணும், அதுக்கு செவனி எழுப்பாமலே விட்டுட்டு போயிடுவோங்கிறது அவங்களுடைய நோக்கம். ஆனா நான் என்னுடைய தாயிடத்தில் தந்தையிடத்தில் சொல்வது என்ன தெரியுமா, எழுப்பி பார்த்து நீ எழுந்துக்கலன்னு சொல்றது பேர் எழுப்புதல் இல்லை. நான் எழுதுக்கிற வரைக்கும் நீ எழுப்பணும். நான் எழுதுக்கிற வரைக்கும் நீ எழுப்பணும். ஸ்கூல் போகணுங்கிறச்சே என்னைக்காவது நான் எழுப்பி பார்த்தேன், நீ எழுதுக்கவே இல்லை, உன்னை விட்டுருக்கியா நீ? தண்ணியை நினைச்சு கண்ணால தடவி இல்ல பள்ளிக்கூடத்துக்கு அப்படி அழைச்சிட்டு போற நீ சுவாமி பார்க்க மட்டும் அழைச்சிட்டு போறிய, ரிஷப வாகனத்துக்கு 12 மணிக்கு அழைச்சிட்டு போக மாட்டேங்குங்க. எந்த திருவாரூரிலே நான் வாதம் செய்திருக்கிறேன். ஆனால் இப்பதான் தெரியுது, மார்கழி மாசத்துல இந்த ஆன்மாவை எழுப்புகின்ற பாடல்களை படிக்கின்ற போது இந்த ஆன்மா எப்போதுமே தூங்கிக்கிட்டு தான் இருக்கு, இல்லைன்னா தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால்தான் வேலை பார்க்குற மாதிரி சில பேர் நடிக்கிறான், வேலையே பார்க்கல. அதனால்தான் உயர்வு வர மாட்டேங்கிறான். மனைவி இடத்துல அன்போடு இருக்கிற மாதிரி நடிக்கிறான், அதனால்தான் மனைவி அன்பு செலுத்துவது போல நடிக்கிறாளாம். உண்மையா இல்லையா? ரியல் அஃபெக்ஷன் இல்லையா? இறைவனிடத்திலும் வந்து இறைவனிடத்தில் பக்தியோடு இருப்பதை போல அன்போடு இருப்பதை போல நடிக்கிறாமா? நான் என்ன சொல்றேன், நடிக்கிறேனா? அதனால இறைவனும் அன்பு செய்வது போல பக்தி செய்வது போல அருள் செய்வதை போல நடித்து விடுகிறான். ரொம்ப அழகா குருவார் சொல்லுவார். அடிக்கடி ஒரு திரைப்படத்துல ஜோக்கு ஒரு ஜோக்கை மட்டும் அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. என்ன ஜோக்குன்னா, ஐயா தர்ம பிரபுவே அப்படின்பார், அவருக்கு 2 இட்லி பார்சல். ஐயா வண்ணரே அப்படின்பார், அவருக்கு 2 தோசை பார்சல். உள்ள இருந்து ஒவ்வொரு வார்த்தை சொல்ல சொல்ல அவருக்கு ஒவ்வொன்றா பார்சல் 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 சொல்லிட்டே வரும்போது ஒன்றும் கடைசியில உள்ளே இருந்து வராது. ஐயா என்னென்னவோ சொன்னீங்க, ஒன்றும் காணும், நீ சொல்றதெல்லாம் மட்டும் என்ன உண்மையா? அதுபோல நான் சொன்னதும் உன் மனசு திருப்திக்கு சொன்னேன், நீ என் மனசு திருப்திக்கு சொன்ன, நானும் உன் மனசு திருப்திக்கு சொன்னேன்னு அந்த ஜோக்கை அவர் எடுத்து வச்சுக்கிட்டு பார்ப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, நாம எப்பெல்லாம் சிவபெருமானை சொல்றோம், என்னெல்லாம் சொல்றோம்? அங்கிங்கினாதபடி எங்கும் பறந்திருக்கக்கூடிய பரம்பொருளே, என்னுடைய செயல்கள் அனைத்திற்கும் காரணமானவரே, உன்னை முழுமையாக நம்பி என்னுடைய செயல்களை ஒப்படைக்கிறேன். என்னைக்காவது ஒப்படைச்சிருக்கிறோமா? என்னைக்காவது ஒப்படைச்சிருக்கிறோமா?
எந்த செயலையாவது கொடுத்துருக்கோமா? கொடுத்துருக்கிறது எல்லாம் இறைவன் கொடுத்ததுன்னு என்னைக்காவது நம்பி இருக்கோமா? நாம நம்புறதே கிடையாது. எல்லாம் என்னுடைய உழைப்பால் விளைந்தவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோமே. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன் தெரியுமா? என்ன கஷ்டப்பட்டேன்? உனக்கு கை கால் தெம்போட சுவாமி வச்சதுனால வேலை பார்த்திருக்க. அது என்ன சிறப்பு இருக்கு? இந்த வேலையில கொண்டு வந்து உன்னை பணித்ததின் காரணமாக வேலை பார்த்திருக்கிற. இதுல என்ன? ஒரு எருது, பொதி சுமக்கிற எருது, நான் 5 கிலோ தான் சுமப்பேன், 50 கிலோ தான் சுமப்பேன்னு எந்த எருதாவது எஜமானன்ட்ட சொல்ல முடியுமா? நான் 5 கிலோ சுமப்பேன், 50 கிலோ சுமப்பேன், 500 கிலோ சுமப்பேன், இவ்வளவு தூரம் தான் போவேன் சொல்ல முடியுமா? சிவபோகசாரத்தினுடைய தகவலே இதுதான். கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தனது இச்சை கண்டதுண்டும். அது எவ்வளவு தூரம் சுமக்கிறானோ, எவ்வளவு தூரம் சுமக்க வைக்கிறானோ சுமந்துதான் ஆகணும், சுமந்துட்டு போய் சேர்த்துதான் ஆகணும். இந்த குறியீட்டை சொல்வது கண்டியடிகளினுடைய புறான். வேற வழி கிடையாது. எத்தனை வேலை கொடுத்தாலும் செஞ்சுதான் ஆகணும். சமணர்கள் என்னையா உனக்கு கண்ணு தெரியல போயிட்டு போகுது, கொஞ்சம் நல்ல விஷயத்தையாவது செய்யக்கூடாதா? மண்ணை வெட்டி எடுக்கிற, அதுல புழு பூச்சிகள் எல்லாம் அடிபட்டு இறக்குகின்றன அப்படின்னு சொல்லி இப்போ நீ உயிர் கொலை புரிந்த குற்றத்திற்கு ஆளாகுற. உனக்கு கண்ணு தெரியாததுனால நாங்க இதை சொல்றோம். நல்ல விஷயம் நீங்க ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு நிரம்ப பேரு உதவி செய்கிறோங்கிற பேர்ல ஊட்டி மூடத்துக்கு வருவாங்க. ஆமா, என்னுடைய நண்பர் புதுசா திருமணமாகி என்னுடைய நண்பருக்கு புதுசா மருமகள் வந்தார். மருமகள் வந்த உடனே அந்த பெண்ணு கொஞ்சம் காலையில லேட்டா எழுந்துக்கிறான். வேலைக்கு போறா, அதனால 7, 8 மணி 9 மணிக்கு எழுந்துக்கிறான். எந்த வேலையும் செய்யறது இல்லை. எல்லாமே என்னுடைய நண்பருடைய மனைவி தான் செய்யறான். வந்தவங்க இப்படியே விட்டுறாத, அவ்வளவுதான், எல்லாத்தையும் நீயே செய்யற மாதிரி ஆயிடும். நான் சொன்னேன், அந்த அம்மாவுக்கு செய்யற தெம்ப கொடுத்து அந்த அம்மா செஞ்சாலும் பரவாயில்ல, யார் குடும்பத்துக்கு யார் செஞ்சா என்ன, மருமகள் தான் செய்ய வேண்டும்ங்கிற சட்டம் இல்லை. மாமியார் செய்யறதுக்கு உடம்புல தெம்புறதா செய்யணும். செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்துல மாமியார் உடம்பு சரியில்லாதப்போ மருமகள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நடந்தது நம்ம வீட்டுல, இதெல்லாம் தொடர்ந்து செய்யணும்னு. வந்த உடனே இதை நீ செய்யணும், இதை நான் செய்யணும்னு பட்டியல் போட்டீங்கன்னு வைங்க, எதுவுமே நடக்காம போயிடும். ரெண்டாவது, அவன் தான் செய்யணும், இது அவனோட வேலை அப்படின்னு விட்டுறாதீங்க. எந்த வேலையையும் உங்க கைக்கு வந்தா நீங்க செஞ்சிடுங்க. உங்க கைக்கு வந்தா செஞ்சிடுங்க. நான் ஒரு தகவலை சொன்னேன், அந்த கதையை ரொம்ப பேர் ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டு மறுநாள் சொன்னாங்க. ஒரு கணவன் மனைவியும் படுத்திருந்தாங்க. அந்த அறையில அந்த ஓரத்துல ஒரு பிளாஸ்டிக் பை, அதை பயன்படுத்தவே கூடாது சாஸ்திரம்லாம் சொல்லுது, ஆனா பிளாஸ்டிக் பை ஒன்று கடந்தது. படுத்திருந்த அம்மா சொன்னாங்க, ஏங்க அங்க பிளாஸ்டிக் பை கிடக்குதுங்க, அதை எடுத்து இப்பவே டஸ்ட்பின்ல போட்டுருங்க, காலையில வழுக்கி விழுந்துட போறோம் அப்படின்னா. ஏன் நான் தான் போடணுமா, நீ போடு அப்படின்னு இந்த ஆள் படுத்துக்கிட்டு. நீங்க போடுங்க மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருந்த பிளாஸ்டிக் பை அங்கேயே கிடக்கு. 12:30 மணி இருக்கும். இந்த ஐயா இயற்கை உபாதைக்காக எழுந்து பாத்ரூம் போலான்னு வந்தாரு. வந்தவர் இந்த பிளாஸ்டிக் பை தடுக்கி கீழே விழுந்து கால் முட்டி எலும்பு முறிச்சு மருத்துவமனைக்கு இந்த அம்மா இரவோடு இரவாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இரவு முழுக்க அங்க இருந்து காலையில மருத்துவர்கள்லாம் வந்த உடனே கட்டெல்லாம் போட்டு மாவு கட்டோட ஒரு ஆட்டோல வச்சு ஸ்ட்ரக்சர்ல வச்சு தூக்கிட்டு வந்து பெட்ல வைக்கிறாங்க. அந்த பிளாஸ்டிக் பை அசையாம அங்கேயே கிடக்கு. இதை நீ செய்யன்னு அடுத்தவங்களை ஏவாதீங்க. முடிஞ்சா உங்களால செஞ்சிருங்க, இல்லைன்னா யாருக்கும் வேலையே சொல்லாதீங்க. ஏன்னா இந்த ஆள் சொன்னார்ல அங்க ஒரு பிளாஸ்டிக் பை இருக்கு, ஏன் நீ போடுனார்ல, போட்டிருந்தாருன்னா அவரை தண்டிச்சிருக்காரு. ஒரு கேவலம் பிளாஸ்டிக் பைக்கு அவ்வளவு உணர்வு இருக்கு. கேவலம் ஒரு பிளாஸ்டிக் பைக்கு அவ்வளவு உணர்வு இருக்கு. அதனால தயவு செய்து யாரிடத்திலும் வேலையை ஏவி விடாதீர்கள். வருகிறார், ஏன்னா நம்மை ஏவக்கூடிய முதலாளிகள். அவளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. தெய்வனிடத்தில் சென்று கேட்டால் கேட்டதை கொடுக்கும் தெய்வம். ஆனால் கற்பகத்திடத்திலே நீங்கள் கேட்க வேண்டாம். உங்களுக்கு தேவையானதை கொடுத்து விடுவாள் கற்பகம். இன்னொரு தகவல் தெரியுமா?
எவ்வளவு பெரிய ஆள்கிட்ட போனாலும் அவங்க கூட வரமாட்டாங்க. உங்களுக்கு எல்லா விதமான பொருளையும் கொடுத்து வசதியை கொடுத்து உங்களை அனுப்பி விடுவார்கள். ஆனால் கற்பகம் உங்களோடு வந்து விடுவாள். நீங்கள் அழைக்கின்ற முறையில் அழைத்தீர்கள் என்று சொன்னால் அவள் உங்களோடு துணைக்கு வந்து விடுவாள். அப்ப மற்றவங்களுக்கு எப்படி போவான்னு எனக்கு தெரியாது. நாம அழைச்சோம்னு சொன்னா அம்மா என்னால முடியல நீ வா அப்படின்னு சொன்னோம்னா யார விடுவா அப்படிங்கிறது தெரியாது. விட்டுட்டு அவன் வந்துடுவா நம்மோட. அந்த அளவுக்கு கருணை, அளவற்ற கருணை. இந்த தண்டியடிகள் மேல ஒரு கம்பு நட்டு, கமலாலய குளத்துல ஒரு கம்பு நட்டு இடையில கயிறு கட்டி அந்த கயிற்றை தடவி தடவி மண் கெல்லி எடுத்து கரையிலே கொட்டுகிறார். இது எப்படி இருக்கான்? இந்த பிறவியில வேலை செஞ்சு செஞ்சு நம்ம அனுபவிக்க வேண்டிய வினையை கழிக்கிறோம். நம்ம என்னென்ன வினைகள் செஞ்சோமோ தெரியாது. அந்த வினைக்கு ஏற்ற பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். ரொம்ப பேர் சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது, நம்ம மன்னிப்பு கேட்டா சுவாமி விட்டுடுவார் அப்படின்னு. நீங்க ஒன்னே ஒண்ணு யோசிச்சு பாருங்க. நான் பஜ்ஜி நல்லா இருக்குன்னு ஒரு 20 பஜ்ஜியை உள்ள தள்ளிட்டு சுவாமியை வேண்டிட்டா எல்லாம் சரியா போயிடும். உள்ள போன பஜ்ஜி வேலை செய்யத்தானே ஆரம்பிக்கும். அதுவும் மிளகா பஜ்ஜியா இருந்து கொஞ்சம் காரமா இருந்தா என்ன நடக்கும்? வயிறுக்கு எல்லாம் தானே கில்லும். நான் சுவாமியை வென்றேனே, சுவாமியை வேண்டி தவணை இருக்கிறேனே, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, எனக்கு உடம்புக்கு வருது. ஆனா உள்ள தள்ளின பஜ்ஜின்னு ஒரு பொருள் இருக்கு. அதுபோல முற்பிறவையில் செய்த வினை என்கின்ற பொருள் இருக்கு. அந்த பொருள் உங்களை இயக்கும். அதை நல்ல வழியில இயக்கணும்னு நாம சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்றோம், அவ்வளவுதான். அப்புறம் நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு சார் சுவாமியை வணங்கணும்? இந்த பிறப்பு தான் சென்ற வினையின் காரணமாக மோசமா அமைஞ்சிடுச்சு. இனிமே வரக்கூடிய பிறப்பாவது ஒழுங்கா அமையணுங்கிறதுக்காகத்தான் பிரார்த்தனையே. சமையல் ஒரு நாள் சரியில்லைன்னு வைங்க, உடனடியா எல்லாத்தையும் கோடிப்போம். எந்த கடையில அரிசி வாங்கினேன், எந்த கடையில வெல்லம் வாங்கினேன், பொங்கல் சரியா அமையலையே, எந்த கடையில நெய் வாங்கினேன், இதெல்லாம் மாத்து அப்படின்னு சொன்ன உடனே இந்திய பொங்கல் என்ன ஆகும்? இது சமைச்சதுதான். இனிமே சமைக்கிற பொங்கல் ஒழுங்கா ஆகணுங்கிறதுக்காக இவ்வளவு முன்னேற்பாடு. அது போல இந்த பிறப்பு இவ்வளவுதான், இதுக்கு அப்புறம் வரக்கூடிய பிறப்பு ஒழுங்கா ஆகணுங்கிறதுக்கு தான் இப்பவே நம்ம ஏற்பாடு பண்றோம். இறைவனை வணங்குகிறோம், கரங்களை குவிக்கிறோம். ஐயா இந்த பிறப்புலயே என்னை காப்பாத்தி விட்டுடு, முடிஞ்சா காப்பாத்து, இல்ல அடுத்தடுத்த பிறப்புகள்ல நிஜமா காப்பாத்து முடியல என்று இறைவனிடத்தில் விண்ணப்பிப்பதுதான் மண்ணை கெல்லி கொண்டு வந்து கரையிலே கொட்டுகிறார். அதை சமணர்கள் பார்த்துட்டு சொல்கிறார்கள், நீங்கள் அதை எடுக்கும் போது, மண்ணை எடுக்கும் போது உயிர்கள் எல்லாம் இறந்து போகின்றன, இது தவறு, உயிர் கொலை அல்லவா நீங்கள் இப்போது புரிகின்றீர்கள். ஆனா அழகான ஒரு வார்த்தை சொல்றார் தண்டியடிகள். நான் ஈசன் ஆட்பட்டு, ஈசனுக்கு ஆட்பட்டு விழி இழந்த நிலையிலும் இந்த திருக்குளத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பணியினை மேற்கொள்கின்றேன். இதில் உயிர்கள் வதைப்பட்டாலும் அவற்றிற்கு மோட்சம் உறுதி. நல்ல விஷயம் நடக்கும் போது, ஒரு கோயில் கட்டும் போது ஏதாவது ஒரு சின்ன உயிர் வதை ஏற்பட்டதுன்னு சொன்னா அது ரொம்ப உயர்ந்த ஒன்று. நீங்க கோயிலுக்கு வந்து கொஞ்சம் தடுக்கி விட்டதுன்னு சொன்னா ரொம்ப உயர்ந்தது. கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தடுக்கி விட்டதுன்னு சொன்னா ஆஹா வெளியில எங்கேயோ தடுக்கி விழ வேண்டியது நம்ம கோயில்ல தடுக்கி விட்டதோட குழைச்சதுன்னு விட்டுடலாம். கோயிலுக்கே வந்து அடிபடுதுன்னா வெளியில எங்கேயோ பயங்கர அடிபட வேண்டியது கோயில வந்து சின்ன அடியோட விட்டதுன்னு விட்டுடலாம். அதனால கோயிலுக்கு வந்து ஏதாவது ஒன்று சின்னதா நடந்ததுன்னா அது பெரிய விஷயம், நல்லது நடக்க போறதுன்னு அர்த்தம். இவர் கேட்ட உடனே ஒழியா முயற்சியால் உயிர்த்தார் போதும் எழுத்தஞ்சுடன் உயிர்ப்பார். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய சொல்லி சொல்லி இந்த மண்ணை கிள்ளி கொண்டு வந்து கொட்டுகிறார். ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி மண்ணை வெட்டும் போது ஏதாவது ஒரு உயிர் கொலையே புரிந்தாலும் கூட, உயிர் வதையே ஏற்பட்டாலும் கூட அது மோட்சத்தை நோக்கி செல்லும். அடுத்த பிறப்பு அதுக்கு நல்லதா அமையும். மண்ணை கல்லீர் பிராணிபடும் வருத்த வேண்டாம் என்று உரைத்தார். சமணர்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த பிராணிகள்லாம் வதைப்படுகின்றன, உயிர்கள் எல்லாம் வதைப்படுகின்றன, இதை செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க. சொன்னதை கேட்காம இவர் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்காரா? உடனே கேலியா சொல்றாங்க, இதுவரைக்கும் உனக்கு கண்ணுதான் தெரியலன்னு நினைச்சோம், நாங்க சொன்னதை கேட்காம நீ மேல மேல இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிற, உனக்கு காதும் கேட்கலன்னு இப்பதான் எங்களுக்கு புரியும். சமணர்கள் எவ்வளவு கேவலமா பேசுகிறார்கள் பாருங்கள். இந்த சுவாமியை வேண்டவனை வேண்டாதவன் ரொம்ப கேவலமா பேசுவான். சுவாமியை வேண்டவங்களை
சுவாமியை வேண்டாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்க ரொம்ப கேவலமா பேசுவாங்க. நான் இத்தனை வருஷம் ஆச்சு, ஏதாவது கோயிலுக்கா போயிருக்கேன், ஏதாவது சுவாமியா பார்த்துருக்கேன், எனக்கு என்ன எல்லாம் நல்லது நடக்கலையா? எனக்கு தான் திருமணம் ஆச்சு, எனக்கு தான் குழந்தைகள் பிறந்தது, அந்த குழந்தைகளுக்கு தான் திருமணம் நடந்தது, சுவாமியை வேண்டினதுனால தான் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்றது சுத்த பைத்தியமா இருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த உலகம் அழிய போறது ஒரு தகவல் வந்து என்ன எதனால அழிய போறது அப்படின்னா, வானத்தில் சேர்ந்து ஒரு எரிகள் விழுகிறது, அது பூமி பந்தை நோக்கி வருகிறது, பூமி பந்தில் பட்டு இந்த உலகம் அழிய போகிறது, எரிகள் பூமியின் மீது உரச போகிறது, பூமி எரிந்து சாம்பலாகும். சுவாமியை நம்புறவங்க எல்லாரும் கோயிலுக்கு வந்து, கோயிலுக்கு வர முடியாதவர்கள் வீட்டிலேயே ஒரு சுவாமியினுடைய படத்தை வைத்து இறைவனை பூசிக்க தொடங்கிவிட்டார்கள். இறைவனை நம்புகின்றவர்கள். இறைவனை நம்பாதவர்கள், அதாவது இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி டிவியை வச்சுக்கிட்டு எத்தனை மணிக்கு அந்த எரிகள் விழும், எத்தனை மணிக்கு அது பூமியை தாக்கும், சரியா அதற்கு 2 நிமிடங்களுக்கு முன்பாக நாம அத்தனை பேரும் விஷம் குடிச்சிருவோம். நாத்திகர்கள், சுவாமியை நம்பாதவர்கள் 2 நிமிடத்திற்கு முன்பாக நாம தான் விஷம் குடிச்சிருவோம். எரிகள் பட்டு எரிந்து சாம்பலாவதை விட நம்ம உயிரை நாமே முடிச்சுப்போம். நம்மளே எது இன்னொன்று கொள்வது அப்படின்னு சரியா அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி வைச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த இறைவனை வணங்குகின்றவர்கள் கண்களை மூடி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று கத்திக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாத்திகர்கள் கூட்டம் எல்லா விதமான இன்பங்களையும், உலகத்தில் எதையெல்லாம் நாம் புறக்கணிக்கின்றோமோ அவற்றையெல்லாம் இன்பங்கள் என்று சிலர் கருதி கொண்டிருக்கிறார்கள். நீங்க எதெல்லாம் இன்பம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு கட்டத்துல துன்பமாயிடும், ஒரு கட்டத்துல துன்பமாயிடும். எதெல்லாம் இன்பம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு கட்டத்துல துன்பமாயிடும். என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், அளவுக்கு அதிகமான பணம் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய துன்பம். கையில நீங்க வெறும் ஆளா கிளம்பி பாருங்க, கொஞ்சம் சில்லறையோட கிளம்பி பாருங்க, நீங்க நிம்மதியா போவீங்க. கையில ஒரு 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு போங்க, துக்கு துக்குன்னு போகும், வேர்த்து கொட்டும். கையில வேற பணம் இருக்கா, எனக்கு ஒரே பயமா இருந்தது. பக்கத்துல யாராவது ஒருத்தர் வந்து ஐயா சௌக்கியமா அப்படின்னு, கையில 10,000 ரூபாய் பணம், சௌக்கியமானு கேட்டதுக்கு கூட நம்மளால நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது. கையில 10,000 ரூபாய் பணம் இருக்கு, அதை கொண்டு வந்து வீட்டுல வச்சதுக்கு அப்புறம் தான் வழியில அவர் சௌக்கியமானு கேட்டார். ஆனா நான் இங்க சௌக்கியம்னு சொன்னா யாராவது இந்த 10,000 ரூபாய் பணத்தை புடிங்கிட்டு போயிடுவாங்களோன்னு நான் அவசர அவசரமா காலம் கட்டுக்கிட கோலியோ. இந்த 10,000 ரூபாய் பணம் நம்மளை எப்படி மாத்திடுது? கேவலம் 10,000 ரூபாய் பணம், அதை எடுத்துட்டு வர முடியாது. கொஞ்சம் நகை அணிந்திருந்தால் போதும். கூட நகை அணிந்த பெண்கள் யாராவது வந்தா எனக்கு நம்ம பேர் கேட்பாங்க, இரவா இருக்கு எனக்கு கொஞ்சம் துணைக்கு வரியா அப்படின்பாங்க. நீங்க நகை எதுவும் போடலைன்னா நான் துணைக்கு வரேன், நீங்க ஏதாவது நகை போடுறீங்கன்னா நான் துணைக்கு வரல. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா பயமா இருக்கு, நகை போட்டிருந்தா நகைக்காக அடிக்கிறான். என்னுடைய நண்பருடைய மனைவிய கவரிங் செயின் போட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி முதல் நாள் புடுங்கிட்டு போனா, அது கவரிங் செயின் தானே விட்டுட்டாங்க. மறுநாள் வந்து மூஞ்சில புடையன்னு அடிச்சுட்டு போனானா, இது நேற்றுக்கு தான் வந்து புடிங்கிட்டு போனா, ஏன் கவரிங் செயின் போட்டுருந்தேன்னு அடிச்சுட்டு போறான். அவரு என் நண்பர் ஒரு அழகான வார்த்தையை சொன்னார், சுந்தரராமன் இன்னைக்கு பணம் இல்லாதுன்னா கூட பரவாயில்ல, ஏன் இல்லைன்னு அடிக்கிறான். இடத்தில் பணம் காசை சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கணும் அப்படின்னா சேர்க்க சேர்க்க செலவு வருது. என்ன செலவு வருது தெரியுமா? வியாதி செலவு வருது. என்னைக்காவது பணம் காசு சேர்க்காதவனுக்கு பெரிய பெரிய வியாதி வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? வரவே வராது. பிரெயின்ல டியூமர் வர வேண்டியதான ரோடு போடுறவருக்கு, வெயில் ஏதாவது நிற்கிறாரு, வரவே வராது. யாருக்கு வருது? மல்டி மில்லியனர், கோடீஸ்வரர், அவனுக்கு தான் வருது. ஏன்னா அவனுக்கு ஒரு 2 கோடி செலவழிஞ்சா பிரச்சனை இல்லை, அவன்கிட்ட கொண்டு போய் சுவாமி அதை கொடுத்துருவாரு. நம்ம கிட்ட நிறைய பணம் வந்தா என் முன்னாள் அடிக்கடி சொல்லுவார், நிறைய பணம், ஆமா ஏதோ வியாதி வருது போல இருக்குடா, என் முன்னாலேயே வியாதிக்காரர்களுக்கு நீ கொடுத்துருவாரு. நிறைய பணம் வருது சார், என்ன பண்ணலாம்? வியாதிக்காரர்களுக்கு கொடுத்துருவோம், ஏன்னா வியாதியின் மூலமாக தான் அது செலவழிக்கும், அதனால வியாதிக்காரர்களுக்கு நீயே கொடுத்துருவாரு. மண் கல்லி எடுத்து எழுத்து 5 சொல்லி கொண்டு வந்து கொட்டுகின்ற வரை உனக்கு கண்ணு தான் தெரியலன்னு பார்த்தா காது கேட்கலையே
அப்படின்னு சொல்லி கேவலமா பேசுகிறார்கள் சமணர்கள். அந்த நேரத்தில் சமணரோடு அவர்கள் ஒரு வாதம் செய்கிறார்கள். என்ன வாதம்னா, நெஞ்சில் மருவும் கலையுமை ஒழி நின் கண் விழித்து அந்த வஞ்சமன தங்கண் மறையுமாறு காண்கிறாய் அஞ்ச வேண்டாம் என்றருள். சமணர்களோடு ஒரு வாதம் செய்கிறார். என்ன வாதம்னா, எனக்கு கண்ணு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்க இந்த ஊரை விட்டு போயிருந்தீங்களா? சமணர்களோடு கேட்கிறார். சமணர்களோடு கேட்ட உடனே சமணர்கள் சரின்னு. அப்போ சுவாமி அவருடைய கனவுல வந்து சொல்ற, உன்னுடைய கண் பார்வை கிடைக்கும், உனக்கு கண் பார்வை கிடைக்கும். வேலையற்று இருக்கின்றவர்களுக்கு உனக்கு வேலை கிடைக்கும் யாராவது சொன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. திருமணத்திற்காக ஏங்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு உனக்கு திருமணம் நடக்கும், கவலைப்படாதே யாராவது சொன்னா சந்தோஷமாயிடுவாங்க. கணவன் எங்கேயாவது வெளியூர் சென்றிருந்து மனைவி மட்டும் இங்கே தனியாக இருக்கிறாருன்னா அவங்கள பார்த்து கவலைப்படாதீங்க, உங்க வீட்டுக்காரர் சீக்கிரம் வந்துருவாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஏன்னா என்னுடைய நண்பர் ஒரு வெளிநாடு சென்றிருந்தார். அம்பாள் வரிசையை பார்க்கறது இருக்குன்னா மனசு கொஞ்சமாவது தங்கமாகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்பதான் அவன் வருவா. அது ஒரு குறியீடு. அதை பாய்கிற மனது கொஞ்சமாவது தங்கமாச்சுன்னா அவன் வந்து உட்காருவா அப்படிங்கிறதுக்கு ஒரு குறியீடு. 1500 பணம் கட்டினா தங்கத்தேர் இருக்கிறாளானே, நானும் 1500 பணத்தை கட்டிட்டு தங்கத்தேர் விட்டுட்டே இருக்கேன் வருஷம் வருஷம் அப்படிங்கிறது இல்லை. யாராவது இருக்கும்போது கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மனம் தங்கம் போல மாறினால் அம்பிகை நம்மோடு வலம் வருவாள் என்பதை உணர்த்துவதற்காக தங்கத்தேர் விழாம். உடனே தங்கத்தேர் விட்டா அம்பாள் நீங்க இருக்கலாம், நீங்களும் பிடிச்சி இருக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. மனசு தங்கம் போல மாறணும். எப்படி உடனடியா மாறிடுமா? இன்னைக்கு தங்கோட நாளைக்கே உடனடியா மாறிடுமா? என்ன மாறிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எதுவும் தேவையில்லை என்று விலகினால் அது மாறும், தங்கமாயிடும். நீங்க தங்கமாகுதுன்னு காரணம் என்ன தெரியுமா? நாம தங்கமா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்றேன். நமக்கு ரொம்ப சோதனை வரும். நல்லதே செஞ்சாலும் நிறைய பேர் நம்மளை திட்டுவோம், நல்ல விஷயங்களே செஞ்சாலும் அதுக்கு ரொம்ப இடைஞ்சல் வரும். அப்பதான்